ஹலோ என்ன பண்ண காத்திருக்காங்களோ பத்தல. ஹலோ ஹலோ சிங்க கோச் ஏகதாசி புடிச்சுக்கப்பா என் தலையில ஏறியா முட்டை. ஹலோ 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 சொன்ன கலிஜாய் முனியாண்டி உன் சொல்வாக்கு தப்பாதுடா. எனக்கு நானும் பேர் வாங்க வச்சேன் என் கலிஜாய் காலி முனி ஐயா. கொஞ்ச நேரம் இந்த நாச்சியாபுரம் புதுக்குடி உள்ள இந்த ஜெகமாரியமே தங்கச்சியை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை ஆடாத சாமியா என் கலிஜரி உடமரத்தான கூப்பிட்டா ஆட இறங்காத தெய்வமோ என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சருவா கருப்பு அட ஆளுயர விச்சருவா அதையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க இட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமண்ணியே இந்த நாச்சியாபுரத்துக்கு கொஞ்ச நேரம் மேமாட்டு ஓடி வாடா. குத்த வச்சது மதுரை மேல மடக்கு அம்மாயா பாண்டி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கி இருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முன்னி செத்ததாமத செட கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணியை விட்டு உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெள்ளி பொட்டலில் நீ மகடி போட்டு விளையாட எந்திரி என் சீமானே ஒத்தக்காலு சப்பானியே சப்பானியே. அட ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா. நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்திமரா கருப்பு கூட வாடா. ரெடி சார் ரெடி சார் ஓகே டேக் போலாம் சார். சார் போய் ஆல் ஆர்டர்ஸ் ரெடியா? ஓகே சார் ரெடி. பேஸ் எடுத்துட்டு சார் போச்சு கேயின் வச்சு இன்னும் எத்தனை கோயில் சேவல பாட்டு படிக்குது பாட்டு வாமா வெளியில வாமா அத்தாதும்ப ஆசை நதி வத்தாதும்ப ஹலோ நாரத தொண்டே பாரு மயிர் மரம். மச்சான் மச்சான் வணக்கம் மச்சான். பங்காளியாடா முறகட்டோட செடி சம்பா பஞ்சமி பரமேஸ்வரி முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும்
சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்தே பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்ட அத்தனை பழம்
கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான் சின்ன கண்ணன் அழைக்கிறான். மைக்க தொடாதீங்க. கிராம மக்களுக்கு மைக்க தொடாதீங்க. கிராம மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பின்னாடி கூட்டம் அதிகமாக இருக்கு. அதனால பின்னாடி நிற்கிறவங்களாம் அமைதியாக உட்காந்துருங்க. பின்னாடி இருக்கவங்களுக்கும் தெரியணும். நல்ல ஒரு சிறப்பான நாடகம் வெறும் பெரிய முயற்சியில் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அனைவரும் அமைதி காத்து கடைசி வரையும் எங்கள் நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பு கிராம மக்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துட்டு போங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக பின்னாடி இருக்கவங்களாம் அமைதியாக உட்காருங்க. உட்காந்துருந்து எல்லாரும் நாடகத்தை நல்லா தந்தமாக நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிகத்தை மணி நாடகமா மஞ்சு வரட்டாடா தம்பி தம்பி போதும் போடுறா ஒரு அண்டா போடுறா. மாடு சுத்துது மாடு சுத்துது. மாட்டுக்கு வழி விடுங்க பாய். ஒதுக்கினே ஒதுக்கினே ஒதுங்க. சைக்கிள் கூட வராது. தள்ளியா தள்ளியா. மாட்டுக்காரனுக்கு பரிசு கொடுங்க. முண்டை நீ பேசாம அவங்க கத்திட்டு இருக்கான் என் தம்பிய. ஐயே பேசு. அரே இருங்கடா. அரே அட நீ பேசுடா. நான் எங்கிட்ட பேச மயிர்மேனே. அட இருங்கடா. உங்க காலில் விழுகிறா. நாடகம் ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கிறோம். ஆமா உன் தொண்டை மயிர் மாதிரி இருக்கும். என்ன இருந்தே இங்க வேலையே கேட்க மாட்டாங்க. இதுல போய் பேசு. நல்ல வேலை கவட்டில் வெதரில் வேஜாம போனேன். அமைதியா இருங்க தம்பியலா. இது யாரா இலக்கெடுத்து கொண்டு வந்தோம்னா மைசெட்டா தம்பியா எக்கோ வை. இது சரிவிட்டு வராது. ஒரு பாட்டை பாடிக்கிறோம். ஹலோ ஹலோ இடியப்போ மயிரை புடுங்கனப்போம்னு சொல்லக்கூடாது. இடியப்போ எந்த கண்டாளி மேய்ச்சி சொன்னாலும் என்னைய போட்டு பாடாப்படுத்துறாங்க. இப்போ யாரா மருதமணி மாதிரி இருக்கேன். அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்புள்ள ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையிலே பழைய இளவங்க உள்ள நாளையிலே கட்டி காத்த இந்த பெண்ணடி சாமி இந்த மாரியம்மா நீ பொண்ணா போய தெய்வம் ஒண்ணு இந்த கூட்டத்தில என் மாரியம்மன் காளியம்மன் என் தீர்த்தக்கரை ஒன்றாக்கி அன்னைக்கு இந்த ஊர்ல நம்ம பாட்டங்க பொழப்புக்கு வந்த இந்த நல்ல கிராமத்திலே ஆமா கிராமத்திலே சொத்த கேட்கல சுகத்தை கேட்கல கிளவே
சுத்த கேட்கல சுகத்தை கேட்கல கிளம்பி தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் மாரியம்மானு உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன சொல்லும் மாறிருச்சா என் மாரியத்தாவன் சொல்வாக்கு தப்பிருச்சா. இந்த கூட்டத்தில எந்த பத்தினி உடம்புள்ள குடியிருக்க கொஞ்ச நேரம் உன் புள்ள கூப்பிடுறேன் என் கலிகரி காளி முனி ஐயா அரும்பு குறையாம இந்த கிராமத்துல உள்ள உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் எந்திரிடா முனியாண்டி பாரா அன்னை தந்தை தான் வணங்கியே
இறங்காத ஜாமி ஆடும். நீ எதுக்கடா ஆடின வெண்ணமேனே? என் தம்பி இவங்க ஆடுறது பூரா கொழுப்பு மயிருக்கு தானே. ஜாமியை ஆடும். இறங்காத ஜாமியை இறங்க. ஏன் ஜாமியை கூப்பிட்றேன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு கிராமம் வளர்ச்சியிலே முன்னேறும் போது பக்கத்து கிராமங்களுக்கு போராமை அடையக்கூடிய உலகம் இந்த உலகம். சாமிகளை கட்டக்கூடிய கட்டாயம் இங்கே. சாமியை உடைச்சி தான் எனக்கு பழக்கம். இங்கே சாமி துடியாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ வானே, வாய்தாவுக்கு வந்த மாதிரி நிற்கிறேங்க வா. அந்த அண்ணன் தான் வெளிநாட்டிலேருந்து வந்துச்சான். வரும்போது ஒரு கோடாளி தலை இல்லை. பெரியப்பாய் வணக்கம். பெரியப்பா பெரியப்பா பயிலுக்கட்டா அப்பொண்ணு இப்பொண்ணு கவட்டில் பொண்ணு பாண்டா கோத்தா. அவன் என் தம்பி தான்டா, கருக்குளச்ச முண்டை. இங்கு பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஏழு தடவை கிரிச்சுட்டே பற்றிய கேமரா நோண்டுறேன். வர வர வேல்ராஜ் கேமரா மாதிரி ஆகிட்டாங்க, இந்தியன் 2 படம் எடுத்தது மாதிரி. இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் ஜலப்பட வாப்பா பேம்பஸாக பயன்படுத்திக்க. ஹலோ ஹலோ அண்ணே, மைக் குறையுதுண்ணே, எக்கோ வச்சு இங்கே இன்னர் ஏற்றுங்கண்ணே. ஏற்றியா ஜிங்க செல்வி. செல்வி சூப்பர், அருமையான மை செட். இது பூரா வேலைக்கு இருக்கவங்களா? ஐயா பூரா எங்கள் அன்னைக்கெல்லாம். நான் கூட முப்பிட்டு போய் வேலைக்கு சேர்த்தா எங்கிட்ட சம்பளம் கொடுப்பேன்னு நினச்சேன். ஆளு இழைச்சி போயிட்டியா அடி போவார் இல்லை கருது வண்டி ஓட்டுவேன்ட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு மஜிலும் சொல்ல முடியாதுடா. அப்போ எப்பாய் எப்பா வேற யாருக்கு போடுறேன்னு நான் நாடக சட்டு இங்கே பூரா இன்னும் வெதனில் வாங்க வந்தவங்களா? அதெல்லாம் 4 பேர் நம்ம கம்பெனி ஆளுதான். என்ன கணேஷ் போல ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பாங்க. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி தான். அந்த தானே அதை காசை வாங்க நம்ம எவ்வளோ கேவலப்பட வேண்டியிருக்கு. ஆமாம் வந்து தக தெரிஞ்சுட்டாங்க, டீ சாப்பிடுவாங்க. என்னை மதிக்கிறா. இங்கே ஆர்மணித்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட தின்னிக்குதி மகன். என்னது போடா பேப்பயம்மனே. சார் அனைவருக்கும் மாலை மரியாதை செய்ய வேண்டியது இருப்பதால் கிராமத்தார்கள் அனைவரும் வரிசையாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாடக நடிகரை செய்ய வேண்டியிருக்கா? என்ன தெரியப்பா செய்ய போற? என்னை வேணா எரிச்சு விட்டு போ. மிருதங்கம் கப்ளிங் மண்டையன். இவன் மண்டைக்கு எந்த ஹெல்மெட்டும் தேவையில்லை, அவனா போயிடுவேன். ஆமாம், லேடிஸ் எல்லாம் போய் முட்டுவேன். ஆல்ரவுண்ட் இது கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள். அருமையான ஆள். நேற்று கருப்பு சட்டை போட்டு வந்தேன், இன்னைக்கு மஞ்சள் சட்டை எப்படியே துவைச்சிருக்கேன். தாளத்திற்கு நீளமாக கவட்டுக்குள்ளே கண்டேன், நீல கண்டேன். வேப்ப மரமே முறிஞ்சிடும். மஞ்சள் சட்டியை சிவப்பு சட்டி ஆக்கிட்டியாடா, போய் ஊரை வச்சு துவைச்சிட்டு வா. வேற யாருக்கு? இந்த நாடகம் பிரார்த்தனை நாடகம் போட்டு விடுங்க, அடிச்சு விடுவா. கொஞ்சம் அப்படி வா. ஐயா தான் ஆறுமுகம் சித்ரா அச்சயா மளிகை ஸ்டோர் ஆர் நாகநாதன் முத்துலட்சுமி செல்லம்மாள் குடும்பத்தார்கள், தெய்வத்திரு வேலுச்சாமி பூஜாரி, சித்திரவல்லி குடும்பத்தார்கள், காவனா குமார் குடும்பத்தார்களும் நாடகத்தினுடைய பிரார்த்தனையாளர்கள் மேடைக்கு வாங்க. எங்கள் அண்ணன் இங்கே வந்திருக்கு. இன்னைக்கு தமிழகம் எங்கும் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய நாரதர் பெருந்தகை அண்ணன் ரவி பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு வயதானா பேரண்ணா விதி. நான் மயன் நினைச்சேன் பேரன்றது எங்க அண்ணே. அப்ப ஆரம்பத்திலே போர் போட்டுருச்சா? கருப்பு கூட வாடா. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது செல்வி ஆடியோஸ் எழுவன் கோட்டை கொட்டக அமைப்பு மணி எழுவன் கோட்டை 2 numbers come here. மேடைக்கு வாங்க வாங்க. ரவி பிரசாத் ராஜ நடிகர் எங்க அண்ணன் ரவி பிரசாத். எங்க நாச்சியாவரத்துக்கு வாங்க, சூம்பிட்டு போங்க. கட்டளை எங்க அந்த ஜாமி
இபி அர்லாந்து மேடைக்கு வரவும். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த 5 பேருக்கு யாராவது ஒரு ஆள் வாங்குறான்? யூடியூப் 5 பேர் சார்பாக என் தம்பி திருவிடானா பிரசன்னவா 5 பேருக்கு போல வாடா. நீங்க எல்லாருமே ஒரே தாய் பிள்ளையே தானடா, வாங்கடா. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சிரவலி அண்ணன் மேடைக்கு வரவும். யூடியூப் அந்த 5 உறவுகளுக்காக 2 4 5 என் தம்பி திருவிடான பிரசன்னா பெற்றுக்கொள்வான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் பிறந்த நாளைக்கு ஒரு வாட்ச் கொடுத்தேன். இந்த வாட்ச் தான் இது. என் தம்பி பிரசன்னா தான் வாழ்த்து. இங்கே காவல் காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கூட்டத்தில் எங்கன நிற்கிறாங்களோ ஐயா, துப்பாக்கிட்ட வானத்தை நோக்கி சுட முடியுமாயா? ஒரு 2 பேர்த்த சுடணுமையா? நீ போட்டோ எடுத்து நோத்தாமன்னு வைறாங்க. போலீஸில் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் எல்லாத்தையும் லைவில் ஓடுதா? சரி சித்தப்பா அங்கே உட்காருங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, காவல்துறையும் நானும் ரொம்ப நண்பர்கள். எங்கள் ஐயா எங்கே இருக்காரோ? முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் பாலண்ணன் அவர்கள் மேடைக்கு வரும். அவர் வளர்த்தியா இருக்கனால அதுக்கு எட்டலவாரு. ஏன் நீ கொண்டு வரணும்? உக்காருப்பா, சோத்து ஊத்தி உக்கார். பேண்ட் அப்படியே கசக்குவேன். இவங்களை வச்சு நான் நாடகம் நடத்தி என்ன பண்ண காத்திருக்காங்களோ. 2 காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவிட அழைக்கிறேன். வேற யாருன்னே யாருக்கு? யூடியூப் 5 பேருக்கு போட்டாச்சுல. 5 துண்டு வாங்கிட்டீங்களா? ஒன்று தான் கொடுத்துல. அப்போ ஒன்று ஆளுக்கு முட்டை என்ன ஒன்று வாங்கி கண்ணீர் தொடப்பாங்களா? இன்னும் ஒரு 4 கொடுத்து விடு. என்னை கொடுத்து விடு. இல்லாட்ட கூட வேட்டி அவுத்து கொடுத்து விடு. சட்டி ஓடலையா? சேம்டியோ சட்டி எதுக்கு போடுற? அப்போ தானே மண்ணுது இங்கே. எங்கள் அண்ணன் தான் பெரியப்பமே. இன்னும் 4 காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. மதிப்புக்குரிய 4 காவல்துறை ஐயா வாங்க. கொட்டகை வாங்கிருச்சாங்க அண்ணே. கொட்டகை அருமையாக போட்டிருக்கே. கொட்டகை சிமுண்டாடா. ரவி பிரசாத் மதிப்புக்குரிய எங்களுடைய ராஜ நடிகர், வாத்தியார், பெருந்தகை, பெருங்கொண்ட ஒரு பேச்சாளர், பாடகர். எங்கள் அண்ணே இந்த மண்ணில் தான் குடியிருக்காரு. இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நாரதர் பெருந்தகை ரவி பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அண்ணே அண்ணே எங்கே போச்சு? எங்கே போச்சு? நம்ம ஊரு நாரதர் ரவி பிரசாத். வாச்சு தொலைங்கடா கண்டாலி மேக. நம்ம ஊரு நாரதர் ரவி பிரசாத். உள்ளூர்ல குடியிருக்கார ரவி பிரசாத். அண்ணே வானே வானே. அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாராம்டா. ஏல இப்பதானடா என்கிட்ட பேச்சு. நாடகத்துக்கு போயிட்டாராம். அண்ணே இருக்கும்னு சொன்னிச்சே. இருக்கு அண்ணே. நமது உள்ளூரில் ஒரு ராஜ நடிகர் நம்ம ஊர்லேயே குடியிருக்காரு. அது இதுவரை யாருக்கும் தெரியாது. அண்ணன் ரவி பிரசாத் அண்ணன் சென்ற வருடம் நம்ம நாச்சியாவரத்தில் நாடகம் நடத்தி கொடுத்தாங்க. யாரும் புக் பண்ணணும்னா அண்ணனை புக் பண்ணிக்கலாம். எதுக்கு நீ கேட்குறேன்? அவர் தர்த்தனை பிடிச்சவ. அது நாடகம் தான் நடிக்குது. அப்படின்னா கருது வண்டியா ஓட்டுது. சேமட் என்னையே அப்படித்தாண்ட ஒருத்தன் சொல்கிறேன். நீங்கள் பட்டாணி வைத்தவர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அடிச்சு விடு. பாண்டியம்மாள் பால்சாமி எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அவங்க ஓட்டுக்காக போயிருப்பாப்பா. எலெக்ஷன் இல்லையா? இந்த இடியப்பன் சொல்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணாட ஓத்துங்கயா. அவனை தேனை தேடிக்கிட்டு அது எவன்னு தெரியல. அவனை கூப்பிடுங்கயா. அது வெதர் அந்துவோம்டா. வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்குவேன். இங்கே வந்து இடியாப்போம் இடியாப்போம். என்ன இடியப்போம்? நொப்பத்தா விட்டு இடியப்போம். பொன்னாடைய போத்தி அமைதி. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் கே நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பில் அமைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும், குறிப்பாக வெளியூர்லேருந்து இரவு கண்மொழித்து தன்னுடைய டூலர் பைக்கை எடுத்துக்கொண்டு எத்தனை பேர் லிஃப்ட் கேட்டு வந்து ரூம் பாய் வேலை வாக்குறியோ. வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய
அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் நன்றிகளும் வணக்கங்களும். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, காவல்துறையும் ராணுவமும் இரு கண்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இதுல சில பேருக்கு எரிச்ச மசலா இருக்குமே, அவதாரம் கட்டினீங்களுக்கு பூரா இருக்கேன். இவர் தாண்டா சுரண்டுவேன், இவர் தாண்டா எனக்கு 200 ரூபா நீ போட்டது. மச்சான் எனக்கு 300 ரூபா போட்டாப்புல. இவர் முகத்திலே முழிக்கூடாண்டுவேன். காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்களே, சாலை விதிகளை மதித்து நட தமிழா. என் தமிழே எல்லாத்தையும் சரியா வைத்துக்கொண்டு டூலர் ஓட்டினா எந்த அதிகாரிக்கு என் தமிழை பயப்பட தேவையில்லை. சூம்ப விடு, சூப்பர் என்றானா மொட்டனாக்கு போய் சூம்ப விடுறேன். பூரா என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணங்க, அவ்வளவுதான். இந்த நாடகத்துக்கு வருகை தந்துள்ள பாசத்தை மட்டும் இதயத்தில் கொண்டு வந்து பசித்தோருக்கு உணவு கொடுப்போம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் பொம்பளையாளு கை தட்ட மாட்டில எப்படி தட்டுவேன்? பூரா நகைக்கடை அதிபர் மக எப்படி தட்டுவேன்? அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. அடி வாங்கிட்டு இப்படி நடக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் காலையில் வெளியே இருக்கும்போது பேசுறது, ஓம் புருஷன் என்னடி வந்தேன் சிமெண்ட் முடியல உலக்கையில் குத்துறாண்டி. ஓம் புருஷன் அவன் துடையில விழுந்து கடிக்கிறேன், என்னடி உனக்கு காத்த காணா? நகை கேட்டேன், தண்ணி அடிக்க இல்லைன்ட்டேன், காத்தோட கடிச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஆண்கள் என்பது யார்? இந்த உலகத்திலே 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஆண்கள் சிங்கங்கள்லாம். இதுல பொம்பளையாளுக்கு பூரா எரிச்சலா இருக்குமே. ஆம்பளை சொல்றாங்க, அப்ப என்னமத்துக்கு உணர்ச்சி என்கிட்ட சலுப்புறாங்க நினைப்பேன். ஆண்கள் சம்பாரிச்ச காசுல தான் பெண்கள் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. கட்டுன கணவன் என்பது யார்? தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா கட்டுன கணவன் தான். கணவன் தான் கணவன். எத்தனை பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், தம்பிகள்லாம் உன் குழந்தைய நேரத்தை அடிச்சிச்சு அப்படின்ட்டேன். எப்படி அடிச்சுட்டேன்? கராத்த பெல்ட்டுனே உள்ள சுழட்டிக்கிட்டு அது என்னமோ வெதரை கவக்கம் போட்டு முட்டு கொடுத்து அடிக்கிறாங்க. அது என்ன வழக்கம்? அது என்ன குண்டுக்காயா? அது குண்டுக்கா கிடையாது, லப்ளிங் லாங். அடிச்சு விடு, ஊர் நம்புது, சுத்தமான உருட்டு. ஐயா இங்க நிக்கிறவங்க அங்க நிக்க வேணாம், இவன் மேல ஏறி நிக்கிறீங்களா? என்னடா வேணும் உங்களுக்கு? அந்த ஐயாவுக்கு என்ன வேணும்? சரக்கு பின்னாடி ஓட்டுறாங்க, கப்பத்தை நீங்க வாங்கிக்க. மக்கள் நான் கேவலப்படுறது என்ன செய்ய? ஏலே நொண்டன் டவ்வு. ஆமா தம்பி தம்பி அடே இருங்கடா. இடியப்பம் இடியப்பம் என்று இன்னொருத்தன் சொல்வதை விட நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த நடிகருக்கு ரசிகர், இந்த நடிகைக்கு ரசிகர் அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், உனக்கு நீதான் அழகு, நீதான் கதாநாயகன், பெண்கள் ஊரா நீதான் கதாநாயகன், அவ்வளவுதான். கலை என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் இருக்கணும். உள்ள வந்து சித்திரப்படுத்தினேன், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சரின்ட்டேன், 3 மணி நேரமா இப்படி ஆட்டினேன், சரியான போதை. கடைசியில் கிரிச்சுன்னு எடுத்தேன், என்னையும் எடுக்கல, அவனா போயிட்டேன். போயிட்டு மறுபடியும் வர்றேன், என்ன ஓ முகத்தை காணா, நான் பவுச்சுக்குள்ள தேடி பாடுறான்னே போய் கிளச்சி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. எங்க இருக்கு இந்த நாடு? எங்க அண்ணன் ரவி பிரசாத் அண்ணே இந்த மேடையிலே வாய்ப்பு கிடைக்காத காரணம், அவருக்கு முன்னாடியே நாடகம் புக்காகி விட்டது. தேவகோட்டையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் எங்கள் அண்ணன் போது. உன்னுடைய வெற்றி தொடரட்டும், இந்த மண்ணும் செழிக்கட்டும். ரவி பிரசாத் அண்ணனுக்கு ஒரு கைதட்டோடு அனுப்பி வைங்கள் அன்புறவர்களே. ஏன்னா எங்கள் அண்ணன்லாம் எனக்கு ஒரு வாத்தியார் மாதிரி, மூத்தவங்க எல்லாருமே வாத்தியார் மாதிரி. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, திறமைக்குத்தான் பரிசு, திறமைக்கு பரிசு. இந்த வாரு வெள்ளம் படித்து நக்குனேன், படிக்கணும், பிரிப்பெடு விளையாண்டேன்னா அவ்வளோதான். அந்த பத்தியா இந்த பத்தியா இப்பயே விட்டுப்படுத்த கிளம்பிட்டான முண்டை. படிப்பு அவசியம். அன்பு சார்ந்த அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, அடியாத பிள்ளை படியார், படிப்பு அவசியம். இப்போ இவங்களுக்கு தெரியாது. பெத்ததாஜா போய் சொல்றேன், நான் பள்ளிக்கூடம் போல நான் செத்துருவேன். செத்துரு செத்துரு மொத்தா புத்துரு. ஏன் ஜாகிர? ஏன் ஜாகிர? சாதித்து விட்டு சா. பிறவி என்பது ஒரு தடவை, உயிர் என்பது பொது, ரத்தம் என்பது பொது, தமிழினம் என்றுதான் ஒன்றுதான் உண்மை. நானே கைதட்டி கிளம்பி பருப்பு வேகலையே, எப்படி வேகம்? ஏமே காலே தூதே எமகண்டே, அரை போடு, முக்கா போடு, கா போடு, காலி டொங்காஸ், கப்ளிங் ஓஸ் பூரா. இதை படிங்கடா, இதை படிங்க. வருஷம் வருஷம் 1.5 லட்சம் பேங்க்ல ஏறும்.
சில பேர் என்ன பண்ணுறேன், இளவட்ட பையன் லவ்வர்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தை இல்லாமல் கருவத்தூரில் ஒரு வயசான ஆள் உட்காந்து வெளியே இருந்துக்கிட்டு இப்படி. அவர் பக்கத்தூரில் வந்து இவன் கப்ளிங் ஓஸ் இருக்கேன். அவர் பண்ணி குட்டி தான் பீதி இங்கே வந்துருச்சுன்னு மிரண்டு ஓடி வெதரில் முள்ளு கிழிச்சு. வேற எதுக்கு மேலே என்னடா காமெடி இருக்கு? என்ன வெதர்னா கொட்டையானே? அவனை பிதுக்கிட்டு பாரு, அவன் தான் மொத்தமாக கேரளாவுக்குள்ளோட எடுத்துறானா. இந்த ஜெயில் நிற்கிற விழா கமிட்டி எங்கள் அண்ணன் தம்பிகளா, மாடு புடி மாடு. இந்த துண்டு நீ உனக்கு யாரா போட்டிருக்காங்க? ஏனே இதெல்லாம் என்ன? அட சண்டானிங்களா மூத்திரக்க வச்சு அடிக்கிறான். கொஞ்சம் மனசாட்சி வேணாம். அப்ப நான் அவளை தரங்கட்டு போயிட்டேனா? வேற எதுலையும் வச்சு கொண்டு வந்துட்டாங்களா என்ன தெரியலையே. ஒரு மாதிரியா கவல் வாடை அடிக்குதுடா. உன் சட்டியை கூட கழட்டி போடு. தலை மயக்க ஊசி எனக்கு அதே கட்டி போடலையா? போட்டிருக்கியா? உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. என் தம்பி ஊரா அகரையாதானே இருக்காங்க. மாலை இனவத்து கௌரவப்படுத்தி பொன்னாடியை போத்திய என் தம்பிகள் பேர் எந்த ஊருப்பா? கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய உண்மையான அண்ணன் தம்பிகளை சார்பாக எஸ்எஸ் மலர் ரேடியோ சார்பாக தேவகோட்டை அடுத்து வரக்கூடிய சாரதி பாண்டி கோயில் பாண்டியராஜன். ஏன் பயப்படுற? வா கட்டி பிடிச்சுக்க. கிரிச்சு அட எடுத்து விடுங்கடா, எண்ணெயை போட்டு பிதிக்கிறாங்க. கிரிச்சா தம்பி கல்யாணம் ஆயிடுச்சாரா? போ 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 போய் ஊற வை. அவன் என்னன்னே தெரியலடா. மாவள கிடக்குறான். மலர் மாலை இனவத்தை கௌரவப்படுத்திய அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. ஒரு நிமிஷம். பெரியோர்களே, NKR என்பவர் உலகம் முழுவதும் புகழ்பெற்று அவருடைய தொண்டு நிறுவனத்தோடு ஒரு சிறப்பாக இந்த நாட்டிலே வலம் வந்து வருகிறார். அவரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இந்த ஊரில் 20 ஆண்டுகளாக நடக்கின்ற நாடகத்தில் அன்பளிப்பு என்பது கொடுக்கல. யாரும் தொண்டு நிறுவனத்துக்கு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பட்டியலிட்டு பேப்பரை கொடுத்துருங்க, அவர் வாங்கிக்கிடுவார். ஏகப்பட்ட முறையில் தவறான முறையில் மேடையில் யாரும் கமிட்டியாளரை தவிர ஏறக்கூடாது என்பது கட்டாயமாக கூறப்படுகிறது. உண்மைதான் அனுபவர்களே. எல்லாரும் நீங்கள் மேடையில் ஏறினீங்கன்னா அது விழா கமிட்டி இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி எதையும் சொல்கிறத கேட்பேன்னு நினைக்கிறேன். என் புலம் போயிடும். பிக்கப்புக்கு டிவி கட்டணும், இவங்களுக்கு பூரா கஞ்சி ஊற்றணும், உளுந்தோட மட்டும் 7 திம்பேன். திணிப்பயமே யானை கதையா? ஐயோ அது செக்ஸா இருக்குமே. மாட்டாக்டர் நடத்துறான்டா. மாட்டாக்டர் மாதிரி புடிச்சு விடுற மாதிரி. யானை கதை அமைதியா இருந்தாத்தான் கதை சொல்லுவேன். அமைதியா சொல்றீங்களா? பெரிய ஆனை, அந்த ஆனை 80 டன்னு. அந்த யானை அது ஓசு மட்டும் 12 டன்னு. அது ஓசு கிடையாது, கப்ளிங். அப்போ அந்த யானை டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. வரும்போது ஒரு எலி அந்த யானை கப்ளிங்கை பார்த்துருச்சு. பார்த்துட்டு யானை காதில் போய் சொல்லியிருக்கு, உடனே ஒரு நாளைக்கு நான் கிச்சு அப்படி சொல்லி. அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு, நான் பெரிய ஆளாக இருக்கேன், பப்ளிக்கில் செஞ்சால் எல்லா பேரும் நோங்குவாங்க, தென்னை மரத்துக்கு வாண்டுருச்சு. தென்னை மரத்துக்கு போய் இந்த எலி யானை மேலே ஏறிக்கிட்டு கப்ளிங்க தேடி கிச்சுன்னு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு இளநி யானை தரையில் மட்டான்னு விழுந்திருக்கு. இந்த யானை ஆன் இருக்கு. இந்த எலி மெதுவா செய்வா, ரொம்ப வலிக்குதா? ஆனால் என் தம்பிகள்கிட்ட பேர் வாங்க நான் எவ்வளோ கேவலப்பட வேண்டியிருக்கு. ஒரு சாங்கு பாடுவோம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேஜப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எதன் பாண்டி ராம ராம ராமநாடு ராமநாடு தேஜப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாடமிகு நம்மர்களா எரும்பாட்டி ராம 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 நாடு ராம நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் புத்திருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் புத்திருக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ஏ மஞ்ச சட்டை ஏ ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமனா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் போன்று இனி ஒரு தமிழனை இந்த நாடு பார்க்கும் என்றால் பார்க்காது. அவர்தான். அவரை போன்ற அறிவு சார்ந்த பிள்ளைகள் வளர வேண்டும். அவர்தான் சொன்னார் நாட்டினுடைய பணியே அதிகமாக இருக்கிறது. அடே மேலே ஏறி விழுந்து தொலைச்சு நாடகத்தை நிறுத்தி போறாதீடா. தம்பி மேலே கரண்ட் கம்பிலாம் இருக்கு. அப்போ கும்புறண்டா. அப்போ நல்லா இருப்பியா தம்பிகளா? ஐயா எந்திரிங்கடா. இல்லை நீங்கள் ஆர்வத்தில் இந்த டான்ஸ் வரும்போது மங்கன்னு குதிச்சாலும் குதிப்பியடா. வரக்கூடாது தம்பி. அங்கனே உட்காந்து ஒன்றுக்கு இருக்கிறாப்புல அங்கே இருங்க. கீழே இருக்க ஆளுக்கு விழுகட்டும். மழையை நினச்சி வீட்டுக்கு போட்டுரும். ஏதாவது பண்ணி விட்டு அடிச்சு விட்டு போ. யாரா பள்ளிக்கூடம் சேர்க்க வந்திருக்காங்களா? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் யாருப்பா தம்பி? தாத்தான்ட்டு எங்க ஒத்தா. தாத்தா கிடையாது. ஏவுகணை நாயகன். இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டினா அப்துல் கலாம் தான். அவர் தான் சொன்னார், நான் சாகவில்லை, செத்து இந்த புண்ணிய பூமியிலே உரமாக இருக்கிறேன். இந்த உரத்திலிருந்து முளைச்சு வருவதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் ஏவுகணை நாயகன். ஒரு ஊர்ல யாருப்பான்னு கேட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு வெடி வச்சாருன்ட்டேன். அவர் என்ன தீபாவளிக்கு வெடி வச்சு புசுவான கம்பெனி வச்சிருந்தார். அவர் என்ன சொன்னார்? உங்களே போன்று ஒரு அறிவான பிள்ளை உங்க ரத்தத்தில் பிறக்க வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவர்களே, நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரமில்லை, நாட்டினுடைய பணியை நிறையா இருக்கிறது, நான் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குன்னு சொன்னவர் தான் அந்த தமிழை. அவரை மாதிரி யாராவது சொல்றியா? 16 வயசு நடக்குது, அப்பா தொடைய சுரன்றேன். அப்பா சும்மாள் கப்ளிங், சீக்கிரம் அத்தை மகளை கேளு, சென்னையாக்கி விடுறேன், பிரச்சனையாக்கி விடுறேன்றேன். அவங்க அப்பா அதுக்கு மேலே பொட்ட வரைக்கும் உங்க ஆத்தா வார வாரம் விரதம் இருக்கா, இன்னொரு சித்தியை ரெடி பண்றா. என்ன குடும்பம் இடியட் ரெடி பண்ணாங்களானே. அதுல பிறந்த வந்தேன் இடியப்பம் கிடையாதுடா. இங்க இருக்க எங்க ஆத்தாமாருக்கு தான் தெரியும் சமையலுடைய அருமையும் குடும்பத்தினுடைய கஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பழைய மாதிரி உங்களை ஆட்டூரில் ஆட்டை போட்டிருந்தா போல குதுகுதுன்னு இருந்திருப்பியா. ஆட்டூரில் போட்டு ஆட்டுங்க, தத்தண்டி உரல், அந்த உரல் ஊருக்கு ஒன்றுதான் கிடக்க, அதில் உரம் கோழிப்பை பேண்டு வச்சுருக்கோம். அதை பூரா சுரண்டி வீச்ச கவிச்சி அடிக்கேன், அதில் ஓடுகிட்ட ஆட்டும், கரிச்சு பிடிச்சா தள்ளுறதுக்கு 2 ஒம்பளை கழுத்தலாம். இப்போ பூரா கிரேண்டுதான், ஒரு சுவிட்சுதான், கரு புருண்டும் கொள்ளவி சமக்க முடியாமல் செவத்தில் அடிச்சு புருஷ மண்டை உடஞ்சு. இப்போ பூராமே அப்படித்தானே. அந்த காலத்துல விறகு வெட்டி முள்ளு கிழிச்சு பாவாடை கிழிஞ்சு எங்கள் அப்பத்தாலாம் வரோம்.
எங்க ஐயா அதை பார்த்துக்கிட்டு அதை விட மாட்டாரு, போட்டு பாடா படுத்துவேன். எதனை பார்த்தாரு? எதை பார்த்தாரு ஐயா? பார்த்தாரு நீ மூடு எல்லாமே இது என்ன பிட்டு படமா? அந்த காலத்தில் எங்கள் ஐயா வந்து என்ன பண்ணாருன்னா, எங்கள் அப்பத்தா இடுப்பில் ஒரு பிள்ளை வச்சிருக்கும், வயிற்றுல 4 மாசமா இருக்கும், சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அது அந்த காலத்து மண்டை பேட்டரி. அதே வேலையா இருப்பாரோ? இப்போ பூரா ஒவ்வொரு பிள்ளை வளர்க்குறாங்க, மருதமணி மாதிரி இருந்தா பிள்ளைய தூக்கிட்டு வர்றாங்க, ஊருக்காரன் பூரா மிரண்டு வர என்ன கீரி பிள்ளைய கொண்டு வர்றாங்க. குழந்தை வைப்பது எப்படி? சுகப்பிரசவம். அன்றைய காலத்தில் எல்லாத்துக்கும் சுகப்பிரசவம். பிள்ளை வந்துட்டாளா? பிள்ளை வந்துட்டா. எத்தனை பிள்ளை? 2 இல்லை 3 வரும்னு நினச்சேன். அந்த காலத்தில் பிள்ளைய ஊரா வருவாங்க. ஒவ்வொருத்தையும் பார்த்தா இந்த தண்டி மடுவோட எப்போ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த ஆத்தாட்ட பால் குடிக்க வருவேன். ஆத்தாவை கம்மா கரையோட சாச்சிருவேன், அம்மாண்டு முட்டி தள்ளி. இப்போ பிள்ளை போய் பால் குடிக்கிறேன், வெறும் வயிற்றாலேயே போகுது. அதில் வந்தவன் தான் இவன். அப்படி வா. மணி கரம்பை எங்கள் உயிர் நண்பன் கிட சதீஷ் நினைவாக ரூபாய் 1001. நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம், கூட்டம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் சாமியை கிளப்புவேன். என்ன கருத்திலும் பொன்னராளம் கூடிய மதிமரியா கூறிய கண்ணங்கோட்டை கே நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஜெகமாரியம்மன் திருக்கோவில் 20ஆம் ஆண்டு முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தா ஆறுமுகம் சித்ரா அச்சயா மளிகை ஸ்டோர் ஆர் நாகநாதன் முத்துலட்சுமி செல்லம்மாள் குடும்பத்தார்கள், தெய்வத்திரு வேலுச்சாமி பூசாரி நலமுடன் சித்திரவல்லி குடும்பத்தார்கள், காவண்ணா குமார் குடும்பத்தார்கள் இவர்களெல்லாம் ஒன்றுபட்டு பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை ஊர் கிராமத்தார்கள் கே நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பு மக்கள் எல்லாம் அன்போடு இந்த நாடகத்தை நடத்துங்கள் என்று ஒரு மனதோடு சேர்ந்து இந்த புதுமையான கலையரங்கத்திலே 4 பக்கம் எலும்புச்சம்பளத்தை பிதுக்கிவிட்டு நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் வருகிறோம் இந்த மண்ணுக்கு என்று சொந்த பந்தங்களாக வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் அந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, துவரங்குறிச்சி மாநகர் கண்டெடுத்த MA வள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்கா. ஆத்தா பென்சில் MA பிரக்தினி பெமேனே MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் பாடினதில் கவலை இல்லை, அவன் உடம்பை நினைத்து கவலை இல்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுர் இல்லை, கப்பலிங் ஓசு அவனுக்கு இல்லை. எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. உண்மையிலேயே பாடவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும். நாங்கள் இல்லாத நேரம் 10 பேர்த்த சிரிக்க வைக்க தெரியும். இவன் தான் அவன் என் தம்பி. அப்படி சொல்றா சிங்கம். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த அன்பு தம்பி வந்து ஒரு 3 வருஷந்தே ஆச்சு. இன்னைக்கு தமிழகம் பூரா உலக நாட்டில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரியும். காரணம், அறிமுகப்படுத்தினது நானாக இருந்தாலும் அன்பை ஊட்டியது இங்கே உள்ள சொந்த பந்தங்கள். ஆனால் அவனுடைய திறமை அவனை ஜெயிக்க வைத்தது, அவ்வளவுதான். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாளர். மணி லைட்டா குனி அம்மா பாட்டு சவுண்ட் வச்சு சார் ஹலோ நல்லா பேசுறது கெயின் ஏத்துனே. ஹலோ ஹலோ பேசுறானே ரொம்ப வலிக்குதா மெதேசியோ அண்ணன்டா. ஹலோ ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா?
புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனும் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனும் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சு கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் 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 கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும்
சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்ரீ கௌரி விநாயகா ஆட்டோ சங்கம் சார்பாக ரூபாய் 201. நன்றி உறவுகளே. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகமத்துவான், கோடையடி குமரன், பூக்கடை விக்கி, பயலுகடா கொடூரம்மா 201. நன்றி தம்பியெல்லாம். அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். செல்வம் மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார்கள். அண்ணே சிறந்த முறையிலே இங்கே சீர்தா அமைத்துக் கொண்டிருக்கும் கழுத்திருப்பேன் சேவை மாறி முழித்துக் கொண்டிருக்கின்ற 16 வருஷம் பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் தவம் இருந்து நீண்ட நாள் குழந்தை இல்லாதனால இவனுக்கு பெயர் நீலகண்டன். என்னத்த கண்டானோ நீலகண்டன் சீன்தாளம். தம்பி அவனுக்குள்ள சோத்து புல் அடிச்சது போதும், இங்கே வாங்க. அப்படியே பெரிய பெரிய அனிருத்து மாதிரி தான் இருப்பேன். அணில் செஞ்சவனே வா எக்கோ வை. நான் பாடுற பாட்டுக்கு இவ்வளோ கூட்டத்தில் அசிங்கப்பட்டு போயிடாத, ரொம்ப நடிக்காத. அப்போ காசு தர மாட்டேன், தேவை ஓட்டில் பிறகு திங்க விட்டு போயிடுவேன். கரெக்டாக போடு. ஒரு லிரிக்ஸ் அந்த ரிதங்கள் அந்த இசைகள் மாறக்கூடாது, கரெக்டாக போடு. மதினி நம்மத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா கொழுந்தா நான் கொத்தோட தாரே. என்ன என்னப்பா என்னைய செஞ்சுட்டு போறியா? என்னோட தாளம் போடாமல் இப்படியே தவிடுதுன்ற குருட்டு கோழி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன கரெக்டாக அடிக்கணும்.
மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சானே. பாட்டே துவங்கல, தேவை ஓட்டையை தாண்டிட்டானப்பா. இப்படி கொண்ட பயில நான் அடிக்காம வீட்டில் வளர்க்க வைக்கலாமாண்ணா? அண்ணே கரெக்டா போடு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு. என்ன ஒண்ணு காத்திருக்கானோ? யாரு பொன்னாயி பேத்தியா? பார்த்தாக்கா ஆளு ரொம்ப. என்னடா என்பெல்ட் மாதிரி கிளம்பிட்ட? அடுத்த பாட்டு இதெல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத. மணி கூட வரக்கூடாது, அப்புறம் நீங்க மாட்டிக்கிறீங்க. காவியம்மா அதம் சீவியம்மா. எப்ப நீ புடுங்கணும் போதும்பா, நீ போய் தனியா போய் செய். எல்லா பாட்டுக்கும் ஒரே பஜனாடி தாண்டா அடிக்கிறேன். நினைத்தமா இருந்தா எல்லா பாட்டுக்கும் காவியமா பாரு. அதுக்கு கிண்ணியா 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 மதினி கிண்ணியா கிண்ணியா கிண்ணியா. ஏய் பங்கரங்கு, அவனை பார்த்து கடிச்சு வை. சாமி வரப்போகுது. ஆதி ஒரு காலம் கிராமத்தின் பாட்டே ஆண்ட சாமி வீரம் குறையலையா. எங்க பாட்டேன் சாமி மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. நாச்சியபுரம் கிராமத்திலே புது குடியிருப்பா பொல்லாத மாரியம்மனா. எங்க அத்தா தத்துரமா இருக்கிறாளையா. பள்ளி கொடுத்த சாம்பளையா நாட்டில அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா உலகத்துல அரும்பு குறையாளையா. கள்ளிசரி காளி முனியந்தா, கள்ளிசரி காளி முனியந்தா. நாச்சியாபுரம் பொது குடியிருப்புக்கு வந்துதானே நிக்கிறானையா. நாச்சியாபுரம் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் பிள்ள போய தெய்வம் தானையா. சாமி பூரா கண்ணு முன்னே விளையாடுது வாரையா. கர்ப்பு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா, 18 படிகரப்பா. 18ஆம் படியா அழகொரு கோயில் எல்லைய விட்டு நாச்சியாபுரத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. நாச்சியாபுரம் கிராமத்திலே புது குடியிருப்பா கொள்ளா போய சாமி தானையா. இந்த சாமி ஊரா கட்டுக்கு அடங்கல வாரியா. எத்தனை பேர் மறிச்சு கண்டா நிக்காத சாமி கொள்ளா போய சாமி. சாமி கூப்பிடும் போது என்னுடைய வீரம் அதனுடைய எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துடும். சாமி துடியார் எல்லா மக்களும் வெள்ளி ஜவா இந்த சாமியை கும்பிடுங்க. இங்க வந்திருக்காள் என்ன நினைச்சாலும் நடக்கும். இன்னைக்கு என்ன நீ நினைச்சிட்டு போறியோ அது நடக்கும். கலிச்சேரி காளி முனியை வந்து நிக்கிறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஆடல் அரசி அபிநய சந்தரி இன்னொருத்தையும் பொண்டாட்டி வாடகைக்கு எடுத்திருக்கேன் 4200 ரூபா. ஆனால் பொம்பளை நல்ல பொம்பளைடா. அப்படியே வரும்போது திருக்கவாள் மாதிரி எந்தப்படி அகற்று. எங்களது மணப்பாறையை சேர்ந்த அண்ணி அனிதா அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து 112 நாளா கடுமையான வார்ம்-அப் அதிக எடை உள்ள பொருட்களை மருத்துவர்கள் 3 முறை வார்னிங் பண்ணி விட்டாங்க தூக்கக்கூடாதுன்னு. அதனால என்னுடைய அண்ணன் ஒரே ஒரு
பிளாஸ்டிக் கப்பை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு ஜல்லிக்கல்லிலே வாமம் செய்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் ஆசி பெற்றவன், அருள் பெற்றவன். மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் காமன் நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கார். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு எங்களது செல்வி ஆடியோஸ் எலுவன் கோட்டை செல்வி செட்டி இதுதாம பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம எங்க செல்வி மைசர் எலுவன் கோட்டை சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு செல்வி மைசட்டி இதுவாம செல்வி வாழ்க 100 ஆண்டு வாழ்த்துறேம்மா எங்க செல்வி மைசட் எலுவன் கோட்டை சொந்த ஊர் 100 ஆண்டு வாழ வேணுமா. என்ன வாடு 100 ரூபா தர மாட்டேங்க பூராங்க பெரிய தாமைங்கதேன் நல்லா இருக்கும். சூப்பர். செல்விக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அதற்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்பு மணி எலுவன் கோட்டை எங்கே ஓட்டுருக்காப்புல அண்ணன் தானா? சரி, எங்கள் அண்ணன் தான் கொட்டையை அமைச்சிருக்கு. எங்கன ஓட்டிருக்க? இங்கே இல்லையா? இவன் எதிர்த்து பேசுகிறான்டா பேப்பையமே. தம்பி விபூதி அள்ளி எரிஞ்சின இவன் 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராது. இப்படியே அகத்தி தெரிவேன். ஒழுக்கமாக இருந்துக்க. கண்ணன் கோட்டை கே நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பு கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்ததை நினச்சி இந்த நாச்சியாபுரம் புதுக்குடியிருப்பில் உள்ள மக்கள் எல்லாம் நீங்கள் கைதட்டான வெளியூர்காரர்களுக்கு அதே உண்மையிலே சொந்தம். இந்த வாரு உள்ளூர்காரர்கள்லாம் உணர்ச்சியாக உட்காந்துட்டே இங்கே வாரு என் சிங்கம் பூரான் எத்தனை பேர் இதில் என்னை கோத்தகம்மானு வஞ்சியோ இவன் நாடகத்தை பார்க்க வந்து நம்மளை பாடி விட்டாங்க. விதி என்னடா இன்னைக்கு எவன் முகத்தில் முடிச்சு 200 ரூபாய் தாண்டலையாடா? பாரதி பெயிண்டர் கீழ்குடி இருப்பு தேவகோட்டை ரூபாய் 201 கிராம் 2 ரூபா சோம்பு 1 ரூபா. இது இல்லையா? 2 சோப்பு டப்பா இருக்கா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என் பேரை சொல்றதை விட ஒரு கலைஞனை திறமை மிக்க ஒரு மனிதனை உலகம் பூரா தமிழன் கைபேசி கொண்டு செல்வது எதுனா யூடியூப் சேனல் தான். இந்த 4 பேத்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவங்க தான் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். என்னுடைய வாத்தியாரை மட்டும் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஏன்னா உப்பிட்டவரை உள்ளவரை நினைக்கணும். எத்தனையோ பேர் கற்றுக் கொடுத்த தொழிலையும் அதை யார் கற்றுக் கொடுத்தாலும் மறந்துடுறீங்க. அதை மறக்கக்கூடாது. குருநாதருடைய பாவத்தில் விழுந்தவன் எவனுமே முன்னேற முடியாது. என்னுடைய வாத்தியார் எப்பயுமே சொல்லுவேன், அவர் இன்னைக்கு இல்லாத குறை தான் எனக்கு. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் பல தூரமாக 600 வருஷம் உடமாறந்தேன் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்னவரை வத்தல. நாடு ஊரா நீ போயிட்டு வாடா, உன் கூடையே நான் இருக்கும் என்று எனக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த MKR படிப்பறிவு இல்லாதவன். நான் செய்த தொழில் புனிதமான தொழில். இன்ன வரைக்கும் அன்பாலயத்திலையும் அதுதான் என்னை காப்பாற்றுது. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறோம். எத்தனை பேரை வேணால் பசியை போக்கலாம். காரணம் இந்த நாடக கலை, இந்த சொந்தங்கள் தான். நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் நான் சொல்லவே இல்லை, இருங்கப்பா முதல்ல இருந்து போவோம். இந்த
இங்க உள்ள நீங்க மட்டும் கிடையாது, இந்த தமிழகத்தில் உள்ள தமிழனுக்கெல்லாம் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி உங்கள் அன்புக்கு ஈடு செய்ய முடியாது. உங்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு நன்றி கூறி போயிட்டு வர்றேன். எல்லாரும் இருங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பலிங்க வந்துடும், அந்த ஓசு வந்துடுவேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே புனிதமானது. அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். இதான் உண்மை. கலை மட்டும் கிடையாது, நீங்க பார்க்குற வேலையெல்லாம் கலை தான். போயிட்டு வர்றேன். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே கடைசி வரைக்கும் கைவிடாம காப்பாற்றணும். நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம அலிஜரி காலி முனையே என் 18ஆம் படி கருப்பே அருளோடு இன்னையோடு உங்களுக்கு தீமையெல்லாம் நீங்கிருச்சு, நன்மை வளர்ந்துருச்சு. நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். இதில் கொஞ்சம் பேசுவேன். பேச முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு கணேசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள். மதிமரியாதைக்குரிய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு கணேசன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறானே. வாங்கினேன். பெருவாக்கோட்டை கோவிந்தராஜ் அவர்கள் அன்பாலயத்திற்காக 200 ரூபா. பெருவாக்கோட்டை கோவிந்தராஜ் தம்பிகளுக்கு நன்றி. என் தம்பி தான் கொடுத்துருக்கேன். ஒன்றிய கவுன்சிலர் அண்ணே கணேசன் அண்ணே. அண்ணே வணக்கண்ணே. ஒரு 1000 ரூபா இருந்தா பொண்ணே. உப்புன்னு வேர்த்துச்சடா. டான்ஸுக்கார கிறுக்கு முண்டை வெளியே வாடி தம்பி ஒரு அண்ணோங்கிறது உன்னத்தானடி. அவ வருவா அவடைய கட்டிட்டியாடி. போயிட்டு நான் அப்புறம்
ஹலோ வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட என் மனத்தை. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட என் மனத்தை. சரக்கு கொஞ்சம் பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி, தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி, தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. ஓடு மங்கு, அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சுடா பங்காளி. ஓடு மங்கு, அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சுடா பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி பங்காளி, ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி பங்காளி, ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வீட்டு வாசல் தோட்டம் அத்தனையும் 2 எல்லா நாள் கூட வச்சுக்கடா. மனைவி என்ற ஒன்ன மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தையோட நிறுத்திக்கடா. அதுல தானே போட்ட விட்ட அம்மா பிள்ளை, அதனால நிக்கிறா ரோட்டுல. அதுல தானே போட்ட விட்ட அம்மா பிள்ளை, அதனால நிக்கிறா ரோட்டுல. சமபானம், அந்த சமபானம் உள்ள போச்சு பங்காளி, இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் ஜஸ்ட் 5 minutes குடும்பமே க்ளோஸ். 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, அந்த அசிங்கத்தில் பறக்க விட்ட என் மனத்தை. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி.
சமத்து பிள்ளை தூக்கி பொங்காலி என் ஜாதகத்தை சொல்ல போற பொங்காலி பொங்காலி. இவ்வளவு கூட்டமா இருக்குது. ஓகே 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 சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏப்பா கப்ளிங் அண்ட் ஓஸ் இடியாப்போ வரட்டும். அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆத்தாடி செவரொட்டி எதுக்குப்பா சாப்பிடுவாங்க? நல்ல ரத்தம் ஊறுறதுக்கு. அப்புறம் அண்ணே அருளனே என்ன பண்ணலாம் முடியுது? அண்ணே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? ரசிகர் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். ஆத்தாடி இவ்வளவு கூடத்தை இன்னைக்கு தாப்பா பாக்குறேன். பியூட்டி பண்ணு 3 3 2 5 பேரா? சரி நல்லா இருக்கீங்களா? இல்ல ஓ அனிதா பிள்ளைகளா? ஐயோ என் ராசாக்களை இவ்வளவு பிள்ளைகளா? ஏப்பா தினமும் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும் போலையாப்பா. வந்தமா பட்டமா பணம் எடுக்கட்டும். நமது பணியை உண்மையாலுமே காசை கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம், ரசிகர்களை வாங்கவே முடியாது. அனைத்து கலை ரசிக பெருமைகளுக்கு நன்றி. அண்ணே ஒளிபெருக்கி நீங்க எப்படிங்க? வணக்கம் வணக்கங்கய்யா. ஏப்பா உங்களுக்கு இடமே இல்லாம பாத்ரூம் மேல வெளியே கோரிக்கையா? ஏப்பா முக்கியமான ஒரு விஷயம்ப்பா, இது வள்ளிருமன் நாடகம் நடந்துட்டு இருக்குது. நீங்க வாட்ட நாடகத்தை மாத்திவிடு, அரிச்சந்திர நாடகமா மாத்திராதீங்கப்பா ராசாக்களை. போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறாங்க. இந்த சைடில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக உட்காருவீங்களாம். கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்கா. போலீஸ் தரப்புல இருந்து சொல்லி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அமைதியாக உட்காருவீங்களாம் எல்லாருமே. கொஞ்சம் எங்களுக்காக தயவு பண்ணி அமைதியாக உட்காந்து நாடகம் சிறப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கபி கபி தில்பே இது என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடா. நம்ம உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க நாடகத்துக்கு. அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. முக்கியமே அதான் ஒரு பெரிய ஒரு விஷயமே. விடிய வரைக்கும் நாடகம் நடந்துட்டு இருக்கேன். ஆமா எப்பா ராசாக்கா நீங்களே கீழே இறங்கி வர்றது எப்படி? ஹரிச்சந்திர நாடகம் மாத்தி தொலைச்சிடாதே. அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கி ஹாலு எத்தனை ஹாலு 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 வந்தமா மட்டும் இருக்கட்டும். சார் போயினே நமது பணியை பணியோடு அசிக்க முடியாதுனே. ஏறினாங்க ஏறிடா மாமா இளந்த பால தோப்புதாண்டா. நாயேரி நாயேரி உங்களை 4 பேர்த்த குளுக்கட்டுமா? ஹலோ ஹலோ ஏக்கா அண்ணனுக்கு ஒரு காப்போடு. ஹலோ ஹலோ அண்ணனுக்கு ஒரு காப்போடு. ஹலோ ஹலோ அப்படி வச்சனே. ஏறினாங்க ஏறிடா மாமா இளந்த பால தோப்புதாண்டா. ஏறினாங்க ஏறிடா மாமா இளந்த பால தோப்புதாண்டா. நல்ல பாம்பு உருவம் கொண்டு யார் வருவா? என் மச்சான் வருவாப்லையா? பாம்பு இது இன்னைக்கு கிளம்புதா கிளம்பலையா? பாம்பு படம் எடுக்க. ஏப்பா பாம்பு படம் எடுக்குதா?
எடுக்கிற மாதிரியே தெரியலையே. காவல்துறை ஐயா, காவல்துறை அதிகாரி ஐயா, எங்க இருந்தாலும் இங்க வாங்க ஐயா. இந்த பின்னாடி ரொம்ப கரெக்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க கமிட்டியா, நாங்க வேலை பார்த்துருக்கோம் சொல்ல முடியுமா? காவல்துறை முக்கியமான அறிவிப்பு. இந்த சைடில் நிற்கிறவங்க பூரா கொஞ்சம் உட்காந்து ஆதரவு கொடுங்க. நாடகத்துக்கு நாடகம் பொழுதன்னைக்கு நடக்கும். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாருமே விடிய விடிய நடக்கும். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அந்த நிற்கிறவங்க பூரா கொஞ்சம் உட்காருங்க. காவல்துறை அறிவிப்பு, கொஞ்சம் உட்காருங்க. இப்போ எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் சேர்த்து தான். கொஞ்சம் உட்காந்து ஆதரவு கொடுங்க. அண்ணே கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே உட்காருங்கண்ணே. ஹலோ, ஒண்ணுமே இல்லைண்ணே. நல்ல பாம்பு உருவங்குண்டு மாமா சமத்தில நான் வருவேன். ஏனன்னக்கு ஏறி வந்த மாமா என்னப்பா தூப்புதாண்டா. பக்கமேல பக்கமா இருக்கின்றது. இப்படித்தான் இருக்க வேண்டிய முறையில் பக்கமே மத்த நாடகம் மேற்பட சகோதரன் அண்ணன் அவர்கள் நன்றி. நன்றி வணக்கம். ஒளிபெருக்கி என்ன சூப்பர்ப்பா. மைசூர்காரனே என்னப்பா வெட்டி சவுண்ட் மருதமணி அண்ணா, இத கூட நீ வரட்டு அந்த மாடு சூத்துத்தி மாடு வரட்டு பாப்போம். ஒண்ணு இன்னைக்கு மருதமணியை புளிஞ்சூடு தான் இன்னைக்கு உள்ள விடணும் பாப்போம். அனிதாவா மருதமணியா எம்கேஆர் அண்ணா பாக்கணும் இன்னைக்கு. என்னப்பா அனிதா பசங்கள நற்பணி மன்றம் நீங்க தான் இன்னைக்கு என்னது சரியா நீங்க இருக்கணும். பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே இத்தனை நாளா நான் காத்திருந்தேன். பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளன்ன கண்ணி பொண்ணும் இங்கே வராத ரோசா. நாளன்ன கண்ணி இங்கே வராத ரோசா. பூங்குயிலே அப்பா என்னங்க ஹல் ஹல் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? இன்னைக்கு அமைப்பு இன்னைக்கு அவ்வளவுதான்ப்பா. உங்க 4 பேர் நாளைக்கு வரவாப்பா. இது ராத்திரி நேரம். எம்மம்மா 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 ஒரு வாரமா தூக்கத்தை காணோம். எம்மம்மா 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 அம்மா எப்பா ஓசு சரியா இருக்க ஓசு கரெக்டா இருக்கு. அப்புறம் விருதுங்க மாமா கடவுளே இது என்ன சாமியா? காளியம்மனா? ஏய் நீ ஒர்க் பண்ற சொல்லப்பா. இது என்ன சாமி? ஜெகன் மாரியம்மன். அருளனே தம்பி மணிகண்டா ஏக்கா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் மாமா? நான் நம்மளும் ஊர் ஊரா நாடகத்துக்கு போறோம். எவ்வளோ தெய்வங்களுக்கு வேண்டிட்டு இருக்கிறோம்.
ஏ மணி இங்க காணி சொல்லுக்கா. நம்ம ஊர்ல உண்மையான சக்தி வாய்ந்த தெய்வமா இருந்தால் விடியறக்குள்ளே நான் வேண்டது நடந்தே ஆகணும். அப்படி என்ன வேண்டுதல் வச்சிருக்கிய? ஒரு பெரிய விஷயமே. பிரதங்க வாசிக்கிறாரு. ஆமா, என் மச்சான் தான். உங்க மச்சான் அவருக்கு பிறந்தேல இருந்து இன்னும் பல்லே முளைக்கல, அவருக்கு முடியே முளைக்கல. உண்மையான சக்தி தெய்வமா இருந்துச்சுன்னா விடியறக்குள்ளே அவருக்கு பல்லு முளைச்சோன்னு முடி முளைச்சிடணும். கப்பலிங்க இந்த மண்டை. ஓகே மண்டை என்ன பையன் முளைக்கிற? மச்சா மச்சா ஆசை மச்சா எப்போதா வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 ஆசை மச்சானே கப்பலிங் இந்த ஓஸ் ஏங்க சொல்லுங்க. ஏ ஏ ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் செவத்த மச்சான் சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் செவத்த மச்சான் மனப்பாறை ஆடி தாயாரி மச்சான் அங்க மனப்பாறை ஆடி தாயாரி மச்சான் என்னாச்சு? நான் பாடக்கூடிய பாடல் ரசிகர் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா? ஆமா. அப்ப எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். இந்த பாட்டு நான் பாடவா வேணாமா? பாடணுங்களா? அப்ப பெரிய தம்பி சின்ன புண்டல் பாடி உன்னை எப்படி பாடுற? சொல்லு புண்டல் தான் பாடுற. அனிதா பசங்கள ஏ ஏ ஏ ஏ என்ன புள்ள